என்ன சேது சார், என்ன இவ்வளோ டென்ஷனாக தேடுறீங்க? ஒன்றும் இல்லை, சென்டிமெண்டான என் பேனாவை காணும். அதுக்கு ஏன் சார் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ரிலாக்ஸாக தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். என்ன சதீஷ், எத்தனை பேரை பிடிச்சிருக்க? இல்லை சார், மாசானா நீங்கள் கரெக்டாக டார்கெட் முடிக்கிறீங்க. நாங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட 5 நிமிஷம் பேசினா கூட எரிஞ்சு விழுறாங்க. இந்த மார்க்கெட்டிங் தொழிலில் மட்டும் கஸ்டமர் எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. ஏன்னா நமக்கு கஸ்டமர் தான் முக்கியம். ஸ்டீஃபன் சார், என் பேனா கிடைச்சிடுது. நான் தான் சொன்னேன்ல சார், எதையும் ரிலாக்ஸாக தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். கடவுளை இந்த வேலையாக கிடைக்கணும். இது என் 29வது இன்டர்வியூ. கடவுளே. என்ன சார், இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? பால் வாங்க. தாடி இல்லைன்னா மட்டும் வேலை கொடுத்து வாங்கலாக்கும். வணக்கம் சார். டேக் யுவர் சீட். ஒரு நிமிஷம். சீட் ப்ளீஸ். இருக்கட்டும் சார். உங்கள் பேர் என்ன? மார்த்தாண்டம் மாணிக்கம் பிள்ளை சத்யச்சந்திரன். ஐ செட் கெட் அவுட் மேன். சார், இன்னும் நீங்கள் கேள்வியே கேட்கல. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி தான் என் முதலாளியை ஒருத்தன் ஏமாத்தி இருக்கிறான். இந்த நாட்டில் இருக்கிற முட்டாள்கள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாற்றணும். நீங்கள் பார்த்த மற்ற 2 பிளானை விட இந்த பிளான் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சார். ஏன் சார் இப்படி வந்ததுலேருந்து உயிரை எடுத்துகிட்டு இருக்கீங்க? இன்சூரன்ஸ்லாம் எனக்கு வேணாம் சார், போங்க சார். சாரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்ரீபெரும்புத்தூர் எப்படி போகிறது? தெரியல சார். சார் சார், நானும் இந்த பக்கம் தான் போகிறேன், வழித்தரம் ட்ராப் பண்ணிடுங்க சார். ஓ எஸ், உட்காருங்க. செத்தாண்டா இன்னைக்கு அவன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாள் சார். ஏன் சார்? பஸ்ஸில் போக வேண்டியது, உங்கள் கூட வரேன். அப்படியா? உங்கள் பேர் என்ன சார்? சத்யா சார். ஓ, எங்கே சார் வேலை செய்கிறீங்க? வேலை இல்லை, இன்டர்வியூக்கு போகிறேன். ஓஹோ, வண்டி என்ன ரேட்டு சார்? 38,000 ரூபா சார். இல்லையே, இது 40,000 ஆச்சே. நான் வாங்கும்போது 38,000 ரூபா தான் சார். ஓஹோ, என்ன சார் மைலேஜ் வருது? என்ன இது ஒரு 50 தருது? இல்லையே, இந்த மாடல் 60 தருமே. என் வண்டி 50 தான் சார் தருது. ஓ, லைசன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல சார்? சார், நீங்கள் என்ன பிசியா? சும்மா தொண்ணு பேசிட்டு வரீங்க. பேசாம வாய் மட்டும் வாங்க சார். சாரி சார். ஏன் சார் ஹெல்மெட் மாட்டல? அதுக்கு சாவி தொலைஞ்சு போச்சு. ஓ சார், ரொம்ப வேகமாக போகாதீங்க சார், பயமாக இருக்குது. தெரியாதனமாக இவனை ஏற்றி தொலைச்சிட்டேன் சார். காற்று கூட கொஞ்சம் அடிக்கணும் சார். ஒரு சைடு கண்ணாடி இருக்குது, இன்னொரு சைடு கண்ணாடி காணும். ஆக்சிடெண்ட்டில் ஒரு கண்ணாடி உடஞ்சி போச்சு சார். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஆகலை. பெட்ரோல்லாம் நல்ல பல்க்கு தானே போடுறீங்க? ஆமாம். கல்யாணம் ஆயிடுச்சா சார்? சார், வாய் முன்னு வர போகிறீங்களா இல்லையா சார்? இப்போ சார் சார் சாரி சார், கோவப்படாதீங்க சார். சார், வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாமே சார்? இல்லை, அழுக்காக இருக்கே, தான் சொன்னேன். டைம் இல்லை. சீட்டெல்லாம் லூஸாக இருக்கே, டைட் பண்ணியிருக்கலாமே. பண்ணணும் சார். இது உங்களுக்கு எத்தனாவது இன்டர்வியூ சார்? 30வது இன்டர்வியூ. இது ஒன்றும் உங்களுக்கு குலத்தொழில் இல்லையே. இன்டர்வியூக்கு போகிறது யாராவது குலத்தொழில் சொல்லுவாங்களா சார்? முதல்ல இறங்குங்க சார். இறங்குங்க சார். முதல்ல இறங்குங்கன்னு சொல்கிறேன்ல சார். இப்போ நர் ரோட்டில் இருக்கட்டும் எப்படி சார்? ப்ளீஸ் சார், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க சார். ஏதோ பாவமாச்சன்னு லிஃப்ட் கொடுத்தா சும்மா நோய் பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார், பஸ் கூட வரா சார், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ் சார். அதுக்கு வாய் முன்னு சும்மா இருக்கணுங்க. சாரி சார், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க சார். ஓசியில் வந்து அப்படி தான் பேசுவாங்க போல. வண்டியை சர்வீஸ் பண்ணிக்கலாமா சார்? இல்லை சார், வண்டி நாய்ஸாக இருக்கேன்னு கேட்டேன். சார், என்ன கொலைகாரனா மாத்தாதீங்க. என்ன வேலை சார் தேடுறீங்க? கலெக்ஷன் ஜாப். ஓ,
ஓஹோ, அதுக்கு தான் பைக்கா? என்ன சார் போலீஸ் எல்லாம் நிக்குது? உங்களை ஏற்றின நேரம் அப்பவே ஹெல்மெட் போட சொன்னேன். ஓரங்கட்டு நில்ல. சார் பேப்பர்லாம் சீக்கிரம் காமிச்சிட்டுவாங்க சார், இன்டர்வியூ டைம் ஆகுதுல. அவங்களே கேட்கல, நீங்கள் ஏன் சார் சும்மா யோ இருக்கு? இங்கே கேட்டுனல. பேப்பரெல்லாம் கரெக்டாக இருக்கு தம்பி. ஆனால் ஏன் ஹெல்மெட் போட மாட்டேன் இருக்க? லைசன்ஸ் கொடுங்க. சரி எடுத்துட்டு போ. இருக்கு சார். இந்தாங்க பேப்பர்ஸ் எடுப்பா. ஒரு நிமிஷம். நீ வா. எங்கேருந்து வரீங்க? இன்சூரன்ஸ் முடிஞ்சு 2 மாதம் ஆகுது. சீக்கிரம் ரெடியா? இதோ தரேன் சார். போய் சார் கிட்ட காமிச்சிட்டு போங்க. இருக்குதா இல்லையா? என்ன பண்ணுகிற நீ? இதோ எடுக்கிறேன் சார். சார் அதில் போய் யாராவது வைப்பாங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? என் வண்டி சார், எனக்கு தெரியும். சரி 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 சரி. எடுக்கவே மாட்டியாப்பா நீ? இதோ தரேன் சார். என்கிட்ட இருக்கு சார். ஸ்டீஃபன் யார் சார்? நான் தான் சார். வண்டி ஓனர் நீங்கள் தானே? ஆமாம் சார். சரி வண்டி எடு. தேங்க்ஸ் சார். சார் சார் 4 நாள் முன்னாடி வண்டி காணாமல் போனப்போ கூட நான் கவலைப்படல. ஏன்னா இது நான் உழைச்சி சம்பாதிச்ச வண்டி. இது கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமாம் சார், நீங்கள் எங்கே போகணும்? ஸ்ரீபெரும்புதூரா? போகிற இடத்துலலாம் வண்டி கேட்டாங்க சார். வாங்க போயிடலாம். இல்லைன்னா வேலை இல்லைன்னாங்க சார், அதனால தான் சார். சார் நான் ஒன்றும் திருடலை சார். வாங்க போகலாம். மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், வேலை கிடைக்கும் தான் சார். மன்னிக்கிறோம் பேர் தப்பா மனுஷன். உட்காருப்பா சார். தவறு செய்யாத யார் இருக்கா? ரிலாக்ஸாக இருங்க.